ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷானா டேஸ்டி கிச்சனை பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப்பரான ரெசிபி மிளகு கோழி வறுவல் எப்படி பண்ணுறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னுடைய சேனலை பார்த்துட்டு யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ பார்க்கும்போது எப்போவுமே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்ப்போம். 1/2 கிலோ சிக்கன் கழுகி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ஓரமாக வச்சுட்டு 3 பெரிய வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 வத்தல். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுக்க போகிறோம். கடாய் சூடானதும் வத்தலை நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்கணும். இது வறுத்து எடுத்ததும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது மொத்தமாக வறுத்து எடுத்தப்புறம் மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுறது. இந்த நல்ல மிளகு, சோம்பு, ஜீரகம் எல்லாம் வறுத்த அப்புறம் உங்கள் வீட்டில் பச்சை மல்லி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ என் வீட்டில் பொடி தான் இருக்குது, அதை நான் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா வறட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வாங்க. இந்த டைமில் அடுப்பு பற்ற வச்சு திருப்பியும் இதே கடாயில் பெரிய வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது நல்லா வதங்கணும், நல்லா ஃபைனாக வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் மிளகு சிக்கன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கின அப்புறம் இதையும் ஆறுன அப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். இது ரெடி ஆயாச்சு. வேறொரு கடாய் வச்சுக்க போகிறோம். இதை மாற்றிட்டு இன்னொரு கடாயில் சிக்கன் வேக வச்சுக்க போகிறோம். அதுக்காக அடுப்பு பற்ற வச்சு வேறொரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். கரெக்டாக நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். தட்டி எடுத்துக்கக்கூடாது. நல்லா அரைச்சிட்டிங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் நல்லா ஃபைனாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு சிக்கனை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சிக்கன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விடும்போது அதோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகும். இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை நம்ம சேர்த்துக்க போகிறோம். வத்தல், மல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாம் சேர்த்து பொடி பண்ணதை நம்ம சேர்த்துட்டு ஒரு வாட்டி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த சிக்கனில் இந்த மசாலாக்கள் சேர்ந்து நல்லா ரெடி ஆகும். இதெல்லாம் பச்சை வாசனை போன அப்புறம் ஒரு வாட்டி மூடி போட்டுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைமில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் பொடிச்சு நான் மசாலா திருப்பியும் எடுத்து வச்சுருக்கேன். இது தனியாக பொடிச்சது கரம் மசாலான்னு சொல்லுவாங்க. இதை தான் நான் சிக்கனுக்கு சேர்த்துட்டேன். சிக்கன் மசாலா எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தது அதையும் சேர்த்தாச்சு. அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் 1.5 கப் தண்ணி கூட சேர்த்துக்கணும். 1.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா வறட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா மிளகு கோழி வறுவல் ரெடி ஆகும். நெக்ஸ்ட்டு தேவைக்கேற்றாப்புல உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டில் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன். இதை மூடி போட்டு ஒரு வாட்டி வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நம்ம இறக்கிக்க போகிறோம். மிளகு சிக்கன் வறுவல் ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. இல்லை வறட்டி எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வறட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் வற்றின அப்புறம் எடுத்துக்கோங்க. நான் இப்போ தண்ணி வற்றின அப்புறம் தான் எடுத்துக்க போகிறேன். மிளகு கோழி வறுவல் ரெடி பண்ணியாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிளகு கோழி வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது சாதத்துக்கு கூட சாப்பிடலாம். நெய் சோறு, பிரியாணி, சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு இது ஏற்றது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
பார்த்துட்டு இருக்க வியூஸ் யாராக இருந்தாலும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர்.